நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பிறர் வேகமாக சாதிக்கும் சாதனைகளை கண்டு நாம் மனமுடைந்து போகக்கூடாது, நிராசை அடைந்து விடக்கூடாது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணி குறுகிய கால பணியாக இருக்கலாம், உங்களுக்கு வழங்கப்பட்ட பணி நீண்ட கால பணியாக இருக்கலாம். ஒரு முறை ஒரு காட்டுல ஒரு யானையும் ஒரு நாயும் ஒரே நேரத்துல கருவுற்றன. 3 மாதங்களுக்கு பிறகு நாய் 4 குட்டிகள் போட்டது. யானை குட்டி போடவில்லை. பின்னர் நாய் மீண்டும் கருவுற்று 6 மாதம் கழித்து இன்னும் 4 குட்டிகளை போட்டது. யானை இன்னும் குட்டி போடவில்லை. 9 மாதம் கழித்து நாய் இன்னும் 4 குட்டிகள் போட்டது. யானைக்கு இன்னும் எதுவும் இல்லை. நாய் யானையிடம் சென்றது. நாம் இருவரும் ஒரே நேரத்தில் தானே கருத்தரித்தோம். எனக்கு 12 குட்டிகள், அவைகள் வேறு பெருத்து விட்டன. உனக்கு இன்னும் ஒன்றாவது இல்லை. ஏன் எனது சந்தேகத்துக்கு விளக்கம் கேட்டது. அதற்கு யானை புன்னகைத்து விட்டு, நான் வயிற்றில் சுமப்பது நாய்க்குட்டி அல்ல, யானை குட்டி. 2 வருடங்களுக்கு ஒரு முறைதான் குட்டி. நான் ஈனும் போடுவேன். நான் குட்டி ஈனும் போது காடே அதிரும். அது பாதையில் நடந்து போகும்போது மனிதர்கள் அதிர்ந்து போய் நின்று பார்ப்பார்கள். நான் ஈன்றெடுக்கும் குட்டியை காடும் நாடும் வித்தியாசமாக பார்க்கும் என்றது. பிறர் வேகமாக சாதிக்கும் சாதனைகளை கண்டு நாம் மனமுடைந்து போகக்கூடாது, நிராசை அடைந்து விடவும் கூடாது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணி குறுகிய கால பணியாக இருக்கலாம், உங்களுக்கு வழங்கப்பட்ட பணி நீண்ட கால பணியாக இருக்கலாம். நாளை எனக்கான நல்ல நாள் பிறக்கும் என்ற ஆவலுடன் உங்கள் கடமையை தொடருங்கள். குரல் வழி உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் ரசூல் பிவி.